இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும், புத்தி வந்து நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீங்க. அப்போ திரும்ப தேவன் வந்து உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பாரு அப்படின்னு கனவுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு தேவன் உங்களை எச்சரிக்கிறாரு. இனிமே நான் உனக்கு இப்படித்தான் பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்கள் இப்பயே நீதி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெருமை எல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நீதி செஞ்சீங்கன்னா உங்கள் பாவங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். அதே போல் சிறுமியானவங்களுக்கு, இப்போ தேசத்தில் நிறைய விதவைகள் இருப்பாங்க, அப்படித்தானே, பூவர் பீப்புள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு என்னென்ன உதவி தேவைப்படுதோ, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இது ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன லைஃப்பில் நல்லா இருக்க முடியுமோ கொடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் உங்கள் அக்கிரமங்கள்லாம் தேவன் மன்னிச்சிருவார். ஏன்னா அவர் இறக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி இதையும் தானியேல் டிப்ஸாக சொல்கிறாரு. நீங்கள் இப்போ இதை திருந்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவன் மனசு மாறுவார், உங்களுக்கு தண்டனை குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்பயுமே கெட்டவங்க அட்வைஸ் பண்ணால் உடனே கேட்டுருவாங்களா? அப்படி கேட்டால் இந்த உலகம் எனக்கோ உருப்பிட்டு இருக்கும், அப்படி தானே?